சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ஸ்ரீ அருள்மிகு வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று பொதுமக்களுக்கு அன்ன தர்மம் வழங்கப்படுகிறது. சென்னை ஜாபர்கான் பேட்டை ஆர்வி நகர் 67வது தெருவில் வசிக்கும் சிங்கப்பாதை பத்திரிகை ஆசிரியர் வி ராமச்சந்திரன் அவர்களால் இந்த அன்ன தர்மம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 1/5/2026 சித்ரா பௌர்ணமி தினத்தில் நடைபெற்ற 5வது அன்ன தர்மம் நிகழ்வால் அப்பகுதியில் உள்ள பலர் பயனடைந்தார்கள். வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் 5வது பௌர்ணமி அன்ன தர்மம் தலைமை குரு வி ராமச்சந்திரன் விஜயலட்சுமி அவர்களின் திருமண தினத்தில் அவர்களுடன் விமல் தினகரன், பிரியா தன்ஷிகா, சாய் மித்ரன், டில்லி கோபி, பிரணவ், சபாபதி, அம்பாள் வாட்டர், பரமசிவம் ஐயா, விசாலாட்சி, ரிப்போர்ட்டர் மனோஜ், சைதை, டூர் ரமேஷ், சேவை, சிவயோகி, மௌரியன், அன்பழகன், மணி, பாலாஜி, செல்வா, ஹர்ஷித்த வர்ஷினி, ஸ்ரீமதி ஆகியோர் பங்கேற்றனர். இன்று அன்னதர்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராயபுரம் டாக்டர் ப. ஜெய்ஹரி மற்றும் குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்து உலகம் பிரபஞ்சம் பவுண்டேஷன் சார்பாக உள்ள பக்த கோடிகளுக்கும் என்னோட சீடர்களுக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடந்த 1/5/2026 வாழையம்மா பிரபஞ்சம் பவுண்டேஷன் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம், ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். இந்த பக்தர்களோட உங்களோட அன்ன தர்மத்துக்கு வழங்கிய நிதி உதவி மூலமாக இந்த அன்ன தர்மம் சிறப்பாக நடைபெற்றது. இதுல சிறப்பு விருதுகளாக வன்னியர்கள் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராயபுரம் டாக்டர் ப. ஜெய்ஹரி மற்றும் டெல்லி கோபி, ஜெயந்திராமன், சிவயோகி மௌரியன், நிர்மலா, இன்னும் பல பேர் தெரியாதவர்கள்லாம் கலந்து கொண்டாங்க. இது நல்ல சிறப்பா நல்ல அன்னதானம் நடந்தது. இந்த அன்னதானத்துக்கு மெல்மேலும் இன்னும் 1000 பேர் 2000 பேர் போறதுக்கு பக்தர்கள் வழியாக நீங்க நிதி உதவி நிறைய வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அம்மாவுக்கு பிரம்மாண்டமான கோயில் அமைக்க இருக்கோம். இதுக்காக நிறைய இடத்துல கொல்லிமலையில இடம் பார்த்தோம். இப்போ ஆத்தூர்ல கொல்லிமலை மலை அடிவாரத்துல ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேலம் ஆத்தூர்ல இது விரைவில் பார்த்து முடிவு பண்ணியாச்சுனாக்கா அங்க விரைவில் பூமி பூஜை போட இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பதி, சபரிமலை மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட கோயில் வாழையம்மாவுக்கு அமைக்கப்படும். அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அத்தனையும் பிரபஞ்ச சார்பாக கிடைக்கணும். அந்த அம்மாவோட உத்தரவு இருக்கு.
அதனால இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயில். இந்த கோயில் அமைக்க பக்த கோடிகளோட அனைத்து சப்போர்ட்டும் இருக்கணும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த கோயில் கட்ட தேவையான நிதி உதவி வழங்கணும். விரைவில் வந்து அந்த அறிவிப்பு வரும். முன்கூட்டியே அவங்களால முடிஞ்சத நீங்க எங்களோட அக்கவுண்ட் நம்பருக்கு பணமாவோ, பொருளாவோ இது மாரி ஏதாவது நீங்க உதவி பண்ணணும்னா எங்கள தொடர்பு கொள்ளலாம். விரைவில் வந்து ஒரு இந்த மாசத்திலேயே வந்து அந்த இடத்த வந்து அறிவிக்க இருக்கோம். அந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டங்க. அதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இல்லாத ஒரு வடிவமைப்பு. அதுவும் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மட்டுமே வழிபட்டது. இந்த அம்மாவுக்குன்னு சிறப்பா கோயில் எதுவும் இல்ல. அது ஆத்தா வந்து நமக்கு இத பண்ணணும்னு ஒரு உத்தரவு குடுத்ததுனால, இந்த பிரம்மாண்ட கோயில் அமைக்க இருக்கோம். வாழ்க்கையில நம்ம சொத்து சேர்க்கிறோம், பணம் வச்சிருக்கோம், சொந்தம், பந்தம், பிள்ளைகள் எதுவுமே நம்ம கூட வராதுன்னு பட்டினத்தார் ரொம்ப விரிவா சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அதனால சொத்து சுகம் வருதோ இல்லையோ, இந்த கோயில்ல ஒரு செங்கல் இருந்தா வாழ்நாள் முழுவதும் காலகாலத்துக்கும் உங்க பேர் அங்க சொல்லப்படும். அதனால உங்களால முடிந்த நிதி உதவிய வழங்கணும்னு இந்த யூடியூப் சார்பாக, சேவகன் யூடியூப் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க. இதன் மூலியமா வர சப்போர்ட் ஃபுல்லா அவருக்கு வந்ததுன்னா, நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவரும் நமக்கு ரொம்ப உதவி செய்ய தயாரா இருக்காரு. அதனால உங்களால முடிஞ்ச நிதி உதவி அனைத்தும் என்னோட அக்கவுண்ட் நம்பர் அவரு இந்த யூடியூப்ல போடுவாரு. நானும் ஒரு முறை சொல்றேன். ஜிபே நம்பர் வந்து 9841837847. இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஜிபே பண்ணலாம். ஜிபே பண்ணி கிரீன் ஷாட் எடுத்து போட்டாலும் உங்க பேர் வந்து நாங்க பதிவு பண்ணி வச்சுக்குவோம். எல்லா இதுலயும் உங்களோட பேர் வந்து பதிவு செய்வோம். கல்வெட்டுல பதிக்கப்படும். அதனால நிதி உதவி செய்யறதுக்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று ஆ வாளையம்மா பிரபஞ்சன் ஃபவுண்டேஷன் சார்பாக அனைத்து உலக பக்தர்களுக்கும், என்னோட சீடர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அது இல்லாம பௌர்ணமி அன்று மாதா மாதம் இலவசமாக கடவுள் உபதேசம் வழங்குறோம். விருப்பப்படுறவங்க தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம். இதுக்கு நாங்க எந்த பணமும் வாங்குறது கிடையாது. நீங்க கடவுளோட பயணிக்கணுன்றவங்க இந்த உபதேசம் வாங்குனீங்கன்னா, அந்த கடவுளோட பார்க்கறதுக்கோ, ஜீவ முக்தி அடையறதுக்கோ இது வழிவகை செய்து கொடுக்கும். அதற்கான அனைத்து வழியும் உங்களுக்கு நாங்க காமிச்சு குடுப்போம். அனைவருக்கும் நன்றி. பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பாக குரு ராமச்சந்திரன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி சார். இப்போ இந்த வாழையம்மா பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் வந்து சென்னையில ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்போ தொடங்கப்பட்டது? சென்னை தவிர்த்து வேற எங்கெங்கலாம் இருக்கு இதோட கிளைகள்? இது வந்து சார் இது வந்து வாழையம்மாவும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. என்னோட குலதெய்வம் முதல்ல பெரியப்பா வந்து பவானி அம்மா தான். நான் வந்து ஒரு சில குருமார்கள தீட்சை வாங்கியிருக்கேன். நான் வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் மாஸ்டர். மருந்து இல்லாம நோய குணப்படுத்துறது. மருந்து மாத்திரையே தேவையில்ல. ஒரு மூட்டு வலின்னா, நீங்களே சுயமா குணப்படுத்திக்கலாம் மருந்து இல்லாம. அதுக்கான பயிற்சிகள சொல்லி குடுக்குறேன். நேரடியா வந்தா பெரிய பெரிய வயிறு வலி, வயித்துல கட்டி இருக்கிறத கூட நம்ம மருந்து இல்லாம குணமாக்கலாம். அப்படின்றத நானு எல்லாருக்கும் பயிற்சியா கத்துக் குடுத்துருக்கேன். அது மூலியமா சொல்ல ஒரு சில குருமார்கள்கிட்ட நான் தீட்சை வாங்குறதுல, நான் டெய்லி வந்து தியானத்துல இருப்பேன். அந்த தியானத்துல இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட உருவம் ஒரு அலைவரிசை மாரி எனக்கு காமிக்குது. அது என்ன உருவம்னு எனக்கு தெரியல. என்னோட தம்பி வந்து சிற்பியா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, "நீங்க தியானத்துல இருந்து காதுல ஹெட்போன் போட்டுக்கிட்டு என்கிட்ட ஃபோன்ல அப்படியே பேசுங்க. நடந்தத அப்படியே சொல்லுங்க. நான் வரையறேன்றாரு." இது நான் அதே மாரி என்னோட அலுவலகத்துல உட்கார்ந்து அவர்கிட்ட ஃபோன்ல அப்படியே கண்ண மூடிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்ல சொல்ல அவர் வரையறாரு. வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, "இது வந்து வாழையம்மான்னு." அது வந்து எனக்கே தெரியாது. அப்ப வரைஞ்சு அத ஒரு உருவமா எடுத்து, இப்ப நாங்க இந்த மேல ஃபோட்டோல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த உருவத்த நாங்க எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, வாழையம்மான்னு போட்டு ஏற்கனவே நெறைய பெரிய சுத்தி விளையாடுறதெல்லாம் நெறைய ஒரு வரலாறுலாம் இருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த அம்மாவோட இது வந்து நம்ம உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போணுன்றது கட்டளையா இருக்கிறதுனால, இப்ப இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு இது 5வது மாதமா நாங்க எங்களால முடிஞ்சது அன்ன தானம் கிடையாது. அன்ன தர்மம். தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம்னா என்கிட்ட இருக்கிறத குடுக்குறது. என்கிட்ட இல்லன்னா நான் 4 பேர்ட்ட வாங்கி வள்ளலார் மாரி தர்மம் அப்படின்றது அடுத்தவங்ககிட்ட வாங்கி நான் தர்மம் பண்றதுக்கு தர்மம். அதனால இதே மாரி தர்மம் காரியங்கள்ல செய்யறதுக்கு ஆத்தாவோட உத்தரவு இருக்கிறதுனால இது 5வது முறையா செஞ்சிருக்கோம்.
இந்த அம்மாவுக்கு ஒரு கோயிலை கட்டி நம்ம உயிரோடு இருக்கிற காலத்துக்குள்ள கோயிலை கட்டி மக்களுக்கிட்ட ஒப்படைக்கிறது என்னோட ஆசை. இது வந்து ரூ. 1 2 கிடையாது. பல கோடிகள் செலவாகும். அதனால இது மக்கள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு செங்கல்லாவது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அதனால இருக்கிறவங்க கொடுத்து உதவுங்க. உங்களோட பேர் அந்த கல்வெட்டில் பதிக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆன்மா பிரிந்தாலும் உங்க பெயர்கள் நிலைச்சு நிற்கிறது. இந்த சேவகன் சேனல் மூலியமா தெரிவித்துக் கொள்றேன். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் உதவி பண்ணுங்க. மறக்காம உதவி பண்ணுங்க. இது காலாகாலத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கர்மா கழிஞ்சு சந்தோஷத்தோட வாழ வழிவகுக்கும் அப்படின்றத இது மூலியமா தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. இப்போ சென்னை தவிர்த்து உலக அளவில் கொண்டு போட்டுருக்கீங்களா நீங்க நிறைய இடத்துல பயணிக்கிறீங்க, நீங்க உலக அளவில் பயணிக்கிறீங்க. ஸோ வாழையம்மா புகழ் நீங்க உலக அளவில் கொண்டு போறீங்களா? அதுக்கான முயற்சி என்ன பண்ணிருக்கீங்க? உலக அளவுல இப்ப அங்க கூட கேட்டிருக்காங்க. இதுல உலக அளவுனா இப்போ அந்தமான்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாழையம்மா சார்பான அன்னதானம் போடுறேன்னு சொல்றாரு. பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். இதே நம்ம ஆலயம்மா பிரபஞ்ச பவுண்டேஷன் சார்பா பண்ணதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஸோ மலேசியாலே ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்ப கேட்கறவங்க வேற இருந்தா நம்ம அவங்க பண்ணிக்கலாம். அப்போ கூடிய சீக்கிரம் அந்தமான்லயும் மலேசியால நமக்கு பிரான்ச்சஸ் பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு வருது. நடந்துட்டு இருக்கு. அதுவும் விரைவில் சேனல்ல வரும். இப்போ இந்த இதெல்லாம் மெயின் வேலை வந்து இப்ப நம்ம கோயில் கட்டுறது தான் முதல் வேலையா இருக்கும். கோயில் கட்டியாச்சுனாக்கா மக்களுக்கு வந்து அது இப்ப இன்னைக்கு இருக்க கழிவு காலத்துல நிறைய போர் இதெல்லாம் நடக்குது. இப்ப அம்மா கிட்ட நான் தியானத்துல ஒரு சங்கல்பம் வச்சிருக்கேன். போர் விரைவில் முடியணும்னு சொல்லிட்டு ரொம்ப தியானத்துல சங்கல்பமா கொடுத்துருக்கேன். ஆனா இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா கழிவு காலத்தினால என்னோட கணிப்பு 2037 வரை இந்த போர் நிக்காதது எனக்கு காமிக்குது. இதை நான் வந்து ஒரு பெரிய ஞானயா சொல்றது ஜோசியர் சொல்றது அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். இது எனக்கு காமிச்சதை நான் சொல்றேன். இதுல வந்து நான் பெரிய ஞானி ஆகிட்டேன் கிடையாது. நான் சாதாரண மனிதன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை தான் சொல்லிக்கிறதுங்க. தியானத்துல கிடைக்கிறத நான் சொல்றேன். நமக்கு பொய் வேண்டாம். எதுவுமே வேண்டாம்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால கோயில் கட்டுறது மட்டுமே என்னோட குறிக்கோளா இருக்கு. அது மூலியமா மக்களுக்கு வந்து அன்னதானம் போடுறது ஆத்தாவோட உத்தரவுனால 4 பேரை கையேந்தி வாங்கி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நானே சொந்தமா செய்யல. மற்றவ தர்மத்தில் தான் நான் அன்ன தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் கட்டுறது மட்டும் தான் முதல் வேலை. இது உலக லெவல்ல இல்ல, உலகமே மாத்தி மாறும் அந்த கோயிலாளர்ன்றது எனக்கு நம்பிக்கை. கோவிலோட எஸ்டிமேட் எவ்வளோ, அதோட பட்ஜெட் என்ன மாதிரி கட்ட போறீங்க? பட்ஜெட் முதல்ல இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குறைஞ்ச விலையில தான் பார்க்குறோம். அதுவும் எதுவுமே உதவாத லேண்டு, ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது. அங்கே பயிர் வைக்க முடியாத லேண்டா தேடிக்கிட்டு இருக்கோம். குறைஞ்ச இதுல. ஏன்னா நம்ம எதுவுமே நம்ம கையில இருந்து காசு வச்சு போறோம் நம்ம சொல்லல. கையேந்தி தான் போட போறோம். அதனால குறைச்சலாம் வாங்கி அதை நிறைவா பெரிய லெவலில் மினிமம் 5 ஏக்கர் அந்த அம்மாவோட கணிப்பு எனக்கு வந்தது. அந்த 5 ஏக்கர்ல 1 ஏக்கர் கோயிலோட இது இருக்கும். ஒரு 1/2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஜீவ முக்தியனோட பயணிக்கிறவங்க, என்னோட தியான பயத்தில் இருக்கவங்க, அவங்க அத்தனை பேரும் ஜீவ முக்தி அடையறதுக்கான ஒரு 1/2 ஏக்கர் ஒதுக்குவோம். மற்ற மக்கள் ஒரு தங்கு விடுதி, கோசாலை இப்படி பிரிச்சு அந்த 5 ஏக்கர்லயே ஒரு பிரம்மாண்ட கோயில் அமைக்கப்படும். வருங்காலத்துல எனக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ல அவங்க விரிவாக்கம் பண்ணி அது பெரிய லெவல்ல திருப்பதி மாதிரியும் சபரி மாதிரியும் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோவிலுக்கான பிளான் எதெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களா? அதுக்கான வடிவமைப்பு எனக்கு வந்து தியானத்திலே கிடைச்சிருக்கு. அது நான் வெளியிட முடியாது. அது வந்து ரொம்ப சீக்கிரட்டா இருக்கு. ஏன்னா நான் ஆராய்ச்சி பார்த்தேன். அதுதான் ஒரு வடிவமைப்பே கிடையாது. அதனால வந்து அது விரைவில் வந்து ஒரு இன்விடேஷனா ஒன்று மேனுவலா போடலாம்னு இருக்கும். அந்த இன்விடேஷன் போட சொல்ல நாங்க வெளிப்படுத்துவோம். பூசலார் மனதுள்ள கோயில் கட்ட மாதிரி நீங்களும் மனசுல வடிவமைப்பு பண்ணிருக்கீங்க. வடிவமைப்பு நான் பண்ணல. அதுவா கிடைச்சது. அதுவா கிடைச்சது. ஆமா. இது வந்து எனக்கு வந்து நானா கற்பனை பண்ணதெல்லாம் இல்ல. அதுவா ஒரு வடிவமைப்பு காமிக்குது. இது மாதிரி கட்டு அப்படின்றது காட்டுது. அதுக்குதான் திருப்பதியோ சபரிமலையோ உதாரணத்துக்கு காட்டுறேன். ஓகே சார். அதனால அது ஒரு வடிவமைப்பு வேற மாதிரி இருக்கும். அது சூட்சமே வேற மாதிரி இருக்கும். அது பெண்களுக்கு முதல் உரிமை உண்டு. ஒரு கோயில்ல பார்த்தா பெண்கள் டேட்டு டைம்ல போகக்கூடாதுன்றாங்க. இந்த அம்மாவுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. நான் சொன்னது என்னன்னா பெண்கள் தீட்டுன்னு சொல்றது தப்பு. அந்த தீட்டுன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்களும் நானும் கேள்வி கேட்பவர்களும் கிடையாது. அந்த தீட்டு வந்துகிட்டே இருக்குது. தீட்டு நிக்கணும்னு சொல்லிட்டுதான் பல லட்சம் கோடி கூட செலவு பண்றா குழந்தை. தீட்டு தான் நம்ம. தீட்டு இல்லைன்னா நம்ம நானே இங்க இருந்து பேசிருக்க முடியாது. எங்க அம்மாவுக்கு தீட்டு நிக்கணும் நானே பேசிருக்க முடியாது. அதனால தீட்டுறது ஒரு குற்றம் கிடையாது. அது பெண்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு அறுவர் பாதம் கோயிலுக்கு போவோம். அவங்க சங்கடப்பட்டு வருவாங்க. நம்ம கோயில்ல தடைகள் கிடையாது. இருந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த ஆத்தாவும் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்காங்க. பெண்களுக்கான கோயில்ன்றதுனால பெண்களுக்கு முன்னுரிமை அதிகமா இருக்கும். இது விரதந்து வரா மாதிரி தான் இருக்கும். பெண்கள் எல்லா காலகட்டத்திலயும் வரலாம்.
எல்லா காலத்தையும் வரலாம், தடையே கிடையாது. ம். அந்த கோயிலுக்கு வந்து தடைன்றதே கிடையாது. ம். எல்லா காலத்தையும் வரலாம், கேட்கறது கிடைக்கும் அங்க. ஏன்னா அந்த அம்மாவோட பவர். ஏன்னா சித்தர்களுக்கே அவங்க குருவா இருந்திருக்காங்க, சித்தர்களுக்கே கடவுளா இருக்காங்க சொன்னா, நம்ம சித்தர்கள் சமாதி இருக்கா தேடிக்கிட்டு இருக்கோம். ம். அது சமாதி நம்ம தேடவே தேவையில்லை. ஏன்னா அந்த அம்மாவே வந்துடுறாங்க. Correct. அதனால அந்த அம்மாவை பார்க்க சொல்ல நிறைய நடக்கும். எங்களுக்கே இந்த அம்மாவோட இதுல வந்து நிறைய விசித்திரங்கள், மிராக்கள் மாதிரி நிறைய நடக்குது. ம். எதிர்பார்க்காத நடக்குது. ஒரு சில நேரத்துல முடியுமான்ற நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா, போன மாசம் எனக்கு அன்னதானத்துக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ம். பணம் பத்தல. கேஸ் விலை ஏறி போச்சு. அப்ப எப்படி பண்றது? முடியுமா? அப்படின்னு அந்த அம்மாகிட்ட உட்கார்ந்து நான் 10 நிமிஷம் கண்ணீர் விட்டாவது இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது. என் மனைவி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாரி நமக்கு தெரிஞ்சவங்க லத்திகான்றவங்க, அவங்க பையனுக்கு வந்து நட்சத்திர பிறந்த நாளாம். அதனால எல்லா செலவும் அவங்களே ஏத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள்ல அன்னதானம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது வருது. இது எல்லாமே அந்த அம்மாவோட இதுதான். ஏன்னா அவங்களோட இது நம்பலைனாக்கா கண்டிப்பா நடக்கும்ன்றது நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் ஞானத்திலயோ இல்ல தியானத்திலயோ அறியதில்ல. அந்த அம்மா கேட்டாலே கிடைக்குதுன்றது நான் ஆதாரபூர்வமா அனுபவிச்சிருக்கேன். நீங்களும் கேட்டா கிடைக்கும். குழந்தை வேணும்னு கேட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பணம் வேண்டா கிடைக்கும். வியாபாரம் கிடைக்கும். ம். நோய் இல்லாம இருக்கனாலும் இருக்கலாம். கர்மா கழியும். ம். இந்த அம்மா பாத்தீங்கன்னாலே உங்களோட கர்மா கழியும். இதுதான் உண்மை. கர்மா கழிஞ்சாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஆமாம் சார். இப்போ இந்த அச்சரபாக்கம் அடுத்த ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் இதே மாதிரி வழிபாடு தான். இப்போ பெண்கள் எப்போனா வரலாம், எந்த டைம்லயும் வரலாம். நேரடியா அவங்களே வந்து பூஜை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அம்மாளுக்கு சமையல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து வாளையமாக்கம் வந்து அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்களா? இல்ல நீங்க அதுக்கு எப்படி ஆள்லாம் வச்சு பண்ணுவீங்களா? இல்ல, இல்ல. இது வந்து அவங்களே வந்து குடுத்தாங்கன்னா, உள்ள ஆள் இருப்பாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க. நேரடியா அவங்க கருவறைக்குள்ள போ முடியாது. ம். கருவறை கிட்ட வரலாம் போலாம். போனா குடுத்தா உள்ள இருக்கவங்க பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே கருவறையில போட்டு ஏன்னா இதோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, கூட்டம் வந்து பல கோடி மக்கள் வரா மாரி எனக்கு ஒரு ம். அந்த இதுல தியானத்துல காமிக்கும். ஆமா சார். அப்போ வந்து எல்லாருமே போய் அவங்க நின்னு 10 நிமிஷம் பண்றதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ம். குடுத்தாங்கன்னா, அத அபிஷேகம் பண்ணுவாங்க. பின்னால வந்து அவங்க அதுக்கான பிரசாதத்த அங்கேயே வாங்கிக்கலாம். முன்னால சைடுல குடுப்பாங்க. ம். பின் சைடுல வந்தீங்கன்னா, அதுக்கு அவங்களுக்கு அத பிரசாதமா தனியா ஒரு குடுத்துருவாங்க. ம். இப்படிதான் அது ஒரு வடிவமைப்பா இருக்கு. அதனால இது வந்து உள்ள போய் அபிஷேகம் இப்போ பண்றது. ஒரு கோயில்ல வந்து ரெட் கலர் சாரி உபயோகிக்கிறாங்க. ஒரு கோயில்ல மஞ்சள் கலர் உபயோகிக்கிறாங்க. அந்த மாதிரி வாளையம்மாக்குன்னு தனியா உங்களுக்கு தியானத்துல அது தெரிஞ்சதா? இல்ல இதுக்கு நாங்க கலரு அதெல்லாம் சூஸ் பண்ணது கிடையாது. ம். என் கூட குருமா என்கிட்ட சீடர்களா வரவங்க எல்லாருமே வந்து காவிலாம் கிடையாது. ஒயிட் தான் இருப்பாங்க. ம். கோயிலோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா, மேல கோயில் இருக்கும். கீழ என் கூட இருக்கலாம் சீடர்கள்லாம் கீழ ஆட்டோகோல்ல இருப்பாங்க. ம். அது வேற மாரி அது சொல்லக்கூடாது சீக்ரெட்ன்றதுனால. அது கோயில் வடிவமைப்பு பண்ணி வர சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியும். இது புது விதமா இருக்கு அப்படின்ற மாரி இருக்கும். நன்றி சார். இப்போ உலக போர் பத்தி கணிச்சு சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு 6 ஆண்டுக்கு தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் அமைப்பு, ஆட்சி புதுசா தொடங்க போறாங்க. அது எந்த மாரி இருக்கும்? அத பத்தி ஏதாவது உங்க கணிப்பு? அது நம்ம அரசியல பத்தி அதுல பேசக்கூடாது. ம். அரசியல்ல யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அவ்வளவுதான். ம். மக்களுக்கு நல்லது செய்யணும் வரணும். இது அம்மா வந்து யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வர வைக்கணும். அந்த அம்மாவே முயற்சி பண்ணுவாங்க. அந்த அம்மாவோட அனுகிரகத்தெல்லாம் வருவாங்க. நன்றி நம்ம அத சார். கருத்து கணிப்பு சொல்லணும். நன்றி சார். உங்க நல்ல நோக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.